வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரீசெண்டாக வந்து நம்ம தினசரி கேள்விப்பட்டு இருக்கிற ஒரு வார்த்தை ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ இந்தியாவில் வந்து இருக்கிற ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் டாப் 10 ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்னா என்ன, ஏன் வந்து இப்போல்லாம் வந்து படம் வந்து டைரெக்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆகாமல் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க, இதனால வந்து அவங்களுக்கு என்ன லாபம், அது மட்டும் இல்லாமல் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு பின்னாடி இருக்கிற டெக்னிக்காலிட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஃபர்ஸ்ட், இந்த ஓடிடினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது ஓவர் த டாப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது வரைக்கும் ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு படமும் சரி, இல்லை டிவி சீரியலும் சரி, டிவி ஷோஸும் சரி, ஒன்று உங்களுக்கு வந்து கேபிள் வழியாக வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டிவிடி இல்லைனா சீரீஸில் வந்து ரெக்கார்ட் பண்ண ஷோவை வந்து போட்டு பார்ப்பீங்க. இது இல்லாமல் இன்டர்நெட் வழியாக நீங்கள் வந்து உங்கள் ஃபோன்ஸ்லேயோ இல்லை டிவிலேயோ இல்லை லேப்டாப்லேயோ இல்லை டேப்லெட்லேயோ பார்த்தீங்கன்னா அது வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆன சீரீஸ், ரிலீஸ் ஆன படங்கள் இதை தான் வந்து அவங்க வாங்கி லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டைரெக்டாகவே வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ டைரெக்டாக அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களே ஒரு படத்தை செஞ்சு இல்லைனா ஒரு சீரியலை செஞ்சு அவங்களே வந்து லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட சேட்டிலைட் டிவிக்கு ஈக்குவலாக ஒரு காம்படிட்டராகவே உருவாயிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 2025க்குள்ள 4000 கோடி ரூபாய்க்கு இந்த மார்க்கெட் வந்து எலாபரேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியாவில் வந்து 130 கோடி மக்கள் இருக்காங்க. இப்போ வந்து ஆல்ரெடி 30 கோடி பேர் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் வந்து அவ்வளோ பெரிய மார்க்கெட் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அவங்க வந்து நிறைய ஃபண்ட்ஸும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஒரு படம் வந்து 300 கோடி ரூபா 200 கோடி ரூபா இருந்தால் கூட அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி அவங்களே வந்து அந்த படத்தை வாங்கி டைரெக்டாக ரிலீஸ் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்தியாவில் வந்து நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. என்னென்ன ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, எது வந்து பெஸ்ட்டு, எதில் வந்து தமிழ் படங்கள் நிறையா இருக்கும், எதில் வந்து இங்கிலீஷ் படங்கள் நிறையா இருக்கும், எந்த மாதிரியான படங்கள் வந்து நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஓடிடி பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ். அதாவது யாரெல்லாம் வந்து ஆன்லைனில் படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களோ, யாரெல்லாம் வந்து ஓடிடி யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷனே தேவையில்லை. ஏன்னா இது வந்து ஒரு அமெரிக்கன் கம்பெனி, ரொம்ப பாப்புலரான கம்பெனி அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து உலகம் ஃபுல்லாக வந்து பாப்புலர். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அவங்களே வந்து சொந்தமாக நிறைய சீரீஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே சூப்பர் ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து உங்களுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுமே இருக்காது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட் ஃப்ரீ. நீங்கள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக படம் பார்த்தா கூட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கூட நீங்கள் பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்டர்நேஷ்னல் மூவிஸ் கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க வந்து ரொம்ப ரேரான மூவிஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. மூவிஸோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும், பட் இருக்கிற மூவிஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்ல மூவிஸாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இவங்க தமிழ்லேயும் வந்து நிறைய படங்கள் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்தியிலும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 200லேருந்து ஸ்டார்ட் ஆகுது மாதம். ஸோ மந்த்லி பேக்கேஜ் 200க்கு நெட்ஃப்ளிக்ஸ் ஒர்த்து அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்து தான். நீங்கள் வந்து ஒரு தடவை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்காம நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கிற டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்க, அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி நெட்ஃப்ளிக்ஸை ஆன் பண்ணிவிட்டு அவங்க எந்த சீரீஸ் பார்க்குறாங்களோ அதை ப்ளே பண்ணிட்டு தான் சாப்பாடில் வந்து கையே வைப்பாங்க, இல்லைனா சாப்பிடவே மாட்டாங்க. அது மாதிரி நிறைய பீப்புள் இருக்காங்க. நீங்கள் அதில் ஒருத்தராக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த பிளாட்ஃபார்ம் பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிற பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம். கண்டிப்பாக வந்து இந்த அமேசான் பிரைமுக்கு வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை. ஏன்னா வந்து ரீசெண்டாக சூரரை போற்று அப்படிங்கிற சூர்யாவோட படம் வந்து டைரெக்டாக வந்து அமேசான் பிரைம் வந்து வாங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அது அமேசான் பிரைம் ஒரிஜினல் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிலீஸ் பண்ணாங்க அந்த படத்தை. ஸோ அது என்ன அர்த்தம் அப்படின்னா, சூரரை போற்று வந்து அமேசான் பிரைமோட ஒரிஜினல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஒரு படத்தை வந்து அவங்க வேற எங்கேயும் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கலை, அந்த படத்துடைய மொத்த ரைட்ஸுமே வந்து அமேசான் பிரைம் கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ அமேசான் பிரைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் கண்டென்ட் நிறையா இருக்கும். அமேசான் பிரைம் பொறுத்த வரைக்கும் இந்தியன் கண்டென்ட் வந்து நிறையா இருக்கும். அதில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பழைய படங்கள்லாம் கூட ரிவைவ் பண்ணி அப்லோட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் வந்து உங்களுக்கு தமிழ் சினிமாவோட ஜெம்ஸ்ன்னு சொல்கிற நிறையா படங்கள் வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து மின்சார கனவு இருக்குது, விருமாண்டி இருக்குது, அன்பே சிவம் இருக்குது. ஸோ பழைய படங்கள் கூட நீங்கள் உங்களுடைய கம்ஃபர்டபுளான டைமில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ தடவை வேணாலும் பார்க்கலாம், சப்டைட்டிலோட பார்க்கலாம். ஸோ அமேசான் பிரைம் வந்து டைரெக்டாக அமேசானோட ஒரு சப்சிடரி அப்படிங்கிறனால அவங்க வந்து நிறைய ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க.
இப்போ வரப்போகிற காலங்களில் பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைமில் தான் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகும். ஸோ யாரெல்லாம் வந்து எனக்கு இந்தியன் மூவிஸ் தான் வேணும், நிறைய தமிழ் படங்கள் வந்து எதெல்லாம் வரும், இனிமேல் வர தமிழ் படங்கள்லாம் எதில் நிறையா வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அமேசான் ப்ரைம் தான். ஸோ இந்த அமேசான் ப்ரைமோட சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு 130 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இல்லை நீங்கள் த்ரூ அவுட் த இயர் எடுக்கிறீங்க அப்படின்னா 999 சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அமேசான் ப்ரைம் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து அமேசானுக்கே ப்ரைம் கஸ்டமராக மாறிடுவீங்க. ஸோ நீங்கள் வந்து அமேசானில் ஏதாவது ஆர்டர் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி வரும், 1 டே டெலிவரி வரும். நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அமேசான் மியூசிக் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதில் வந்து ஆட் ஃப்ரீயாக நீங்கள் வந்து பாட்டு கேட்கலாம். நீங்கள் வந்து யூடியூப் இல்லை ஜியோ 7 யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பதிலாக இந்த ஆப் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து அமேசான் ப்ரைம் சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பேக்கேஜாக வரும். அமேசானும் வரும், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த மியூசிக் பிளேயரும் வரும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ யாரெல்லாம் வந்து தமிழ் படம் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அமேசான் ப்ரைம் தான் சூஸ் பண்ணணும். அடுத்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்டாருக்கும் உங்களுக்கும் அறிமுகம் திரும்பவும் தேவையில்லை. ஏன்னா ஹாட்ஸ்டாரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் வர எல்லா ப்ரோக்ராம்ஸுமே வரும், பிக் பாஸ் கூட நீங்கள் அதில் பார்க்கலாம். ஸோ ஹாட்ஸ்டார் வந்து முதல்ல ஹாட்ஸ்டாராக இருந்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்னியோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் ஆகி இப்போ வந்து ஒரு ஹியூஜ் எக்ஸ்பான்ஷன் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஹாட்ஸ்டாரில் வந்து உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் கண்டென்ட்ஸும் நிறையா இருக்கும் டிஸ்னி இருக்கிறனால. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்தியன் ஃபிலிம் கண்டென்ட்ஸும் நிறையா இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து விஜய் டிவியில் வர ப்ரோக்ராம் சீரியல்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஹாட்ஸ்டார் டிஸ்னியில் வந்து நிறைய விஐபி கேட்டகரி இருக்குது, நான் விஐபி கேட்டகரி இருக்குது. ஸோ இருக்கிறதுலே எல்லா சப்ஸ்கிரிப்ஷனும் சேர்த்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் 300 rupees ஆகும். ஸோ யாரெல்லாம் வந்து கண்டிப்பாக நான் விஜய் டிவியில் வர எல்லா ப்ரோக்ராம்ஸுமே பார்க்கணும், உங்களுடைய கம்ஃபர்டபுள் டைமில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து விஜய் டிவியில் பார்க்க முடியாது, ஹாட்ஸ்டாரில் தான் பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இது உங்களுடைய ஃபேவரட் சாய்ஸாக இருக்கும். ஸோ அடுத்த பிளாட்ஃபார்ம் என்னென்னு பார்ப்போம். ஸோ அடுத்தது வந்து ZEE5 ஆப்புங்க. ஸோ ZEE5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவும் வந்து ஜீ தமிழில் இருக்கிற நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஜீ குரூப்புடைய ஹோம் மேட் OTT பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து நிறைய இந்தி ப்ரோக்ராம்ஸும் இருக்கும், இந்தியன் பேஸ்டு இந்தி சீரியல்ஸ் எல்லாம் கூட நிறையா இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 50 ரூபா இருந்தது ஆரம்பிச்ச புதுசில், இப்போ பார்த்தீங்கன்னா 99 per month. அடுத்து நம்ம பார்க்க போகிற பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சன் நெக்ஸ்ட். ஸோ சன் நெக்ஸ்ட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் திரும்பவும் அறிமுகம் தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சன் டிவியோட டைரக்ட் OTT பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சன் டிவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஷியாலேயே த மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் டிவி கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப வருஷமாக இருக்கிற டிவி கம்பெனி அப்படிங்கிறனால அதில் வந்து தமிழ் படங்களுடைய கலெக்ஷன் வந்து நிறையா இருக்குது. தமிழ் படம் மட்டும் சொல்ல முடியாது, ரீஜனல் லாங்குவேஜஸ், இந்த சவுத் இந்தியன் மூவிஸ் எல்லாத்தோடைய கலெக்ஷனும் வந்து சன் டிவி கிட்ட இருக்குது. ஸோ இருக்கிறதுலே ஜாஸ்தி தமிழ் படங்கள் இருக்கிற OTT எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து சன் நெக்ஸ்ட் தான். ஸோ சன் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு மந்த்லி 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த OTT பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லைங்களா இந்தியாவில், அதில் எதுலேயுமே இல்லாத ஒரு ஃபீச்சர் வந்து சன் நெக்ஸ்ட்டில் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் சன் டைரக்ட் DTH யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த நம்பர் யூஸ் பண்ணியே 3 டிவைஸ் வரைக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து தனியாக வந்து சன் நெக்ஸ்ட்டுக்கு பே பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து அதில் எல்லா சேனல்ஸும் பார்க்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய படங்களையும் பார்க்கலாம். நிறைய பழைய படங்கள், நல்ல நல்ல படங்கள் வந்து சன் நெக்ஸ்ட்டில் இருக்குது. அதே நேரத்தில் சீப்பாகவும் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சோனி லிவ் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம். ஸோ இப்போ எப்படி சவுத் இந்தியாவில் வந்து சன் நெக்ஸ்ட் இருக்கோ அதே மாதிரி நார்த் இந்தியாவில் இருக்கிற பிளாட்ஃபார்ம் தான் சோனி லிவ். இவங்க கிட்டத்தட்ட 18 வருஷம் ஓல்டு கண்டென்ட்ஸ் இருக்குது, அதாவது படங்கள் இருக்குது, பழைய சீரியல்ஸ் இருக்குது. ஸோ யாரெல்லாம் வந்து இந்தி, பெங்காலி இது மாதிரி நார்த் இந்தியன் லாங்குவேஜ் மூவிஸ் வந்து நிறையா பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து சோனி லிவ் அப்படிங்கிறது வந்து ஒரு கரெக்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் பிரைஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி 199 சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வூட் அப்படிங்கிற OTT பிளாட்ஃபார்ம். வூட்டான கேள்விப்பட்டதில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா வியகாம் 18 அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குரூப்போட டைரக்ட் என்டிட்டி தான் வந்து வூட் அப்படிங்கிற OTT பிளாட்ஃபார்ம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய படங்கள் இருக்குது, அதே நேரத்தில் சீரீஸ் இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மந்த்லி 99 அப்படின்னு மாற்றிட்டாங்க. இயர்லி வந்து 999 சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற OTT பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆல்ட் பாலாஜி அப்படிங்கிற ஒரு OTT பிளாட்ஃபார்ம். இது வந்து முழுக்க இந்தியன் பேஸ்ட் OTT பிளாட்ஃபார்ம். அதனால தான் பேரும் வந்து இந்தியனாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம லிஸ்ட்லேயே வந்து இதுதான் சீப்பஸ்ட் அப்படின்னு கூட சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு 3 மாதத்துக்கு 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க, 6 மாதத்துக்கு 180 rupees சார்ஜ் பண்ணுறாங்க, ஒரு வருஷத்துக்கே இவங்க வந்து 300 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மராட்டி, பெங்காலி, ஹிந்தி, தமிழ் மூவிஸ்லாம் இருக்கும். பட் இது வந்து ஒரு ரொம்ப சின்ன இந்தியன் பேஸ்ட் OTT பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறனால இதில் வந்து உங்களுக்கு பெரிய படங்கள்லாம் இருக்காது, சின்ன படங்கள் தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா
ஜியோ சினிமா அப்படிங்கிற ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம். இது வந்து ஃபஸ்ட்டு வீடியோ ஆன் டிமாண்ட் அப்ளிகேஷனாக இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரூம் ஆகி ஓடிடி பிளாட்ஃபார்மாகவே மாறிடுச்சு. யாராவது வந்து எனக்கு வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனே இல்லாமல் நான் வந்து ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஃப்ரீயாக படங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து டவுட்டே இல்லாமல் ஜியோ சினிமா ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்லுவேன். இது வந்து உங்களுக்கு எந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸுமே கிடையாது. நீங்கள் வந்து ஜியோ சிம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நம்பரை கீஇன் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து உள்ளே போய் படங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறீங்க, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லவே இல்லை. இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, இந்தியா இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, மலையாளமாக இருந்தாலும் சரி, நல்ல நல்ல படங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதோட குவாலிட்டியும் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பழைய படங்களும் இருக்குது, புது படங்களும் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஜியோ சிம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜியோ சினிமா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜுமே கிடையாது, முழுக்க முழுக்க ஃப்ரீ. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஓடிடி பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எம்எக்ஸ் பிளேயர் அப்படிங்கிற ஓடிடி பிளாட்ஃபார்ம். ஸோ எம்எக்ஸ் பிளேயர் நம்ம நிறைய பேருக்கு தெரியும். அது வந்து ஒரு வீடியோ பிளேயிங் அப்ளிகேஷனாக இருந்தது. நம்ம ஃபோன்ஸில் வந்து ஏதாவது வீடியோஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனில் வந்து பார்க்கலாம். சும்மா வியூவிங் அப்ளிகேஷனாக இருந்த ஒரு எம்எக்ஸ் பிளேயர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓடிடி பிளாட்ஃபார்மாக வளர்ந்து நிற்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஃபஸ்ட்டு சின்ன சின்ன படங்கள் வாங்கி அதை வந்து லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டு இருந்தாங்க, நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களே சொந்தமாக படங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வீடியோ பிளேயிங் அப்ளிகேஷனும் சரி, ஒரு மிகப்பெரிய டிவி நெட்வொர்க்காக இருக்கிற ஒரு சன் குரூப்பும் சரி, அவங்களும் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டாங்க. ஒரு சின்ன அப்ளிகேஷனும் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு வந்துருச்சு. ஸோ எல்லாரோட பார்வையும் வந்து ஓடிடி தளங்களில் இருக்குது அப்படிங்கிறது வந்து இதுலேயே கிளியராக தெரியுது. எம்எக்ஸ் பிளேயரும் உங்களுக்கு முழுக்க முழுக்க இலவசம். நீங்கள் வந்து அப்ளிகேஷனை மட்டும் டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கிற எந்த மூவிஸ் ஆனாலும் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு 10 ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு போனஸாக ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் உருவாயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் யூடியூப் பிரைம். ஸோ யூடியூப் அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து தெரியாத ஆளே இருக்க முடியாது. ஏன்னா இப்போ வந்து வாட்ஸ்அப் வந்து எவ்வளோ ஃபேமஸாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து யூடியூப்பும் ஃபேமஸாக இருக்குது. எந்த விஷயமா இருந்தாலும் யூடியூப்பில் வந்து டக்குன்னு வந்துடுது. ஸோ யூடியூப்பில் வந்து அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்காங்க. அவ்வளோ யூடியூப் சேனல்ஸ் வந்து தினம் தினம் ஆட் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா அது வந்து அவ்வளோ சிம்பிளாக இருக்கிறதுனால. ஸோ யூடியூப் பிரைம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு புது கேட்டகரி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து மந்த்லி 130 rupees பே பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் நிறையா படங்கள் பார்க்கலாம், எக்ஸ்க்ளூசிவ் ஷோஸ் பார்க்கலாம். ஸோ இது வந்து யூடியூப் பிரைம் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் ப்ரீமியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த யூடியூப் ப்ரீமியம் கஸ்டமர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் இருக்காது. வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து யூடியூப்லேயே நிறைய டாக்குமெண்ட்ரி மூவிஸ் இருக்குது, நிறைய ஜூக் பாக்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வீடியோ, 3 மணி நேரம் வீடியோலாம் கூட யூடியூப்பில் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, அடிக்கடி பார்ப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து யூடியூப் ப்ரீமியம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ இந்த யூடியூப் ப்ரீமியம் வந்து 130 rupeesக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு யூசர் யூஸ் பண்ண முடியும். இதிலே வந்து ஃபேமிலி பேக் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா 4 யூசர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம்லையுமே வந்து கிட்டத்தட்ட 2 யூசர் 3 யூசர் அப்படின்னு யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்தெந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் எந்தெந்த மூவி லிஸ்ட் இருக்கும், எது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி எது செட் ஆகும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து கரெக்டான சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து நிறைய இங்கிலீஷ் சீரிஸ் பார்ப்பீங்க அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். நான் இங்கிலீஷும் பார்ப்பேன், தமிழும் பார்ப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக அமேசான் பிரைம் வந்து கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன் நெக்ஸ்ட் இருக்குது. கிடைக்காத நிறைய அரிய படங்கள் வந்து சன் நெக்ஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பழைய படங்கள் இருக்குது. நீங்கள் வந்து எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச கம்ஃபர்டபுளான டைமில் பார்க்கலாம். ஸோ ஓடிடி பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏன் இவ்வளோ ஒரு இமாலயன் க்ரோத் அடைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ வந்து கோவிட் லாக்டவுன் வந்துச்சோ அதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் ப்ரோக்ரஸ் ஆகிட்டு தான் இருந்தது. இந்தியாவுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா முதலே வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து அவங்களுடைய அடித்தளத்தை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போட்டாங்க. கோவிட் வந்து அவங்களுக்கு ஒரு பூஸ்ட்டை கொடுத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கோவிட் வந்து லாக்டவுன் போட்டாங்க. லாக்டவுன் போட்டதுக்கப்புறம் தியேட்டர்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வீட்டில் இருந்தே தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் ப்ரொடியூஸ் பண்ண படங்கள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து டைரெக்டாக ஓடிடிக்கு வந்து செல் பண்ண ஆரம்பித்தாங்க. கோவிட் லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் கூட நிறைய கண்ட்ரீஸில் வந்து 100% தியேட்டர் ஆக்குபென்சி இருக்கவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 50% ஆக்குபென்சி இருந்தால் அவங்களுக்கு வந்து லாபம் நிறைய கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடியில் வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இதனால வந்து ஓடிடி வந்து ஹிமாலயன் க்ரோத் அடைஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போவும் வந்து நிறைய படங்கள் வந்து டைரெக்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இன்னும் வரும் காலங்களில் வந்து ஓடிடி வந்து தியேட்டருக்கு ஈக்குவலான காம்படிஷன் கொடுத்து தியேட்டரையே மிஞ்சி போகிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் ரிவ்யூஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.